கோரிக்கை நீட் தேர்வுக்கு குளறுபடி அப்புறம் தர்மேந்திர பிரதான் அவங்க பதவி விலகணும், அப்புறமா நீட் தேர்வை மொத்தமாக ரத்து செய்யணும், இப்படி நிறைய கோரிக்கைகள் அது தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. இந்த போராட்டம் இத்தனை நாட்களாக தொடருது. இந்த விஷயங்கள் மாணவர்களை இந்த அளவுக்கு போராட தூண்டிய நிலையில் இது எந்த அளவுக்கு சக்சஸ் நோக்கி செல்லுன்ற நம்பிக்கை ஏற்படும்? இல்லை, முதல் விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இப்போ ஒரு விஷயத்துக்காக, அதாவது ஃபேர் நீட்டுங்கிறதோ பேன் நீட்டுங்கிறதுக்காகவோ நடக்கக்கூடிய போராட்டமாக நான் பார்க்கல. இது ஒன்றுக்காக மட்டும் ஒரு கொஞ்ச காலமாகவே தொடர்ந்து இந்தியாவில் நிலவி இருக்கக்கூடிய வேலையின்மை அது நமக்கு தெரியல, நேரடியாக தெரியல. இது வெறும் கொண்டாட்டங்களால் நிறைக்கப்பட்ட ஒரு சமூகமாக சோசியல் மீடியாவில் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கிரைசிஸ் வந்து அதிகமாக பொது சமூகத்துக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வேலையின்மை பிரச்சனை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கல்வியில் தொடர்ந்து நடக்கக்கூடிய குளறுபடிகள், இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, தனியார் மயமாக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான கல்வி. அதனால தான் சொல்றேன், நீட்டில் மட்டும் இல்லை, வேறு சில தேர்வுகளையும் நுழைவுத் தேர்வுகளையும் இந்த கரப்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதோடைய எல்லாமே சேர்ந்து அந்த அழுத்தம் மொத்தமாக சேர்ந்து இந்த நீட்டில் வெடிச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன், அப்படிதான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கு அது வந்து ஒரு ஒட்டுமொத்த இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக சக்சஸ் நோக்கி போகுதுங்கிறது. அதுக்குள்ளே இன்றைக்கு மோடி அவர்கள் அடுத்தடுத்து, ஏன்னா அதிகமாக அவர் பேச மாட்டார், உங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார். பட் அப்போ அவர் ரியாக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காரு. இன்றைக்கு தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னாலே இது வந்து சக்சஸை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறதா நான் அந்த அளவுக்கு இந்த போராட்டம் வந்து இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக இன்றைக்கு வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு கால மாற்றத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு இளைஞர்களின் குரலுக்கு, மாணவர்களின் குரலுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கிறதா பார்க்குறேன். அது குறிப்பாக கல்வியில் இருக்கும்போது அது அதிகமான நம்பிக்கையை வந்து எனக்கு பர்சனலாக விதைக்குது. இந்த போராட்டம் வந்து நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை விதைக்குது. அதனால இதில் என்னுடைய பர்சனல் விஷயம் என்னன்னா, ஃபேர் நீட்டுங்கிறது ஒரு குரல், ஆனால் பேன் நீட்டுங்கிறத தான் நம்ம முக்கியமாக பேசுகிறோம். ஏன்னா நீட்டு வந்தால் ஊழல் ஒளிஞ்சிரும்னு சொன்னாங்க. நீட்டே ஒரு ஊழல் தான் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்தியா உணர்ந்திருக்கிறது. அதனால பேன் நீட்டுங்கிறத நோக்கி தான் இது நகரம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது சக்சஸ் நோக்கி தான் நான் போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீட் தேர்வு கொண்டு வந்த பிரச்சனை காங்கிரஸ் திமுக நோக்கி போகுமா, இல்ல இது பாஜக இதை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நடத்திட்டு இவங்க பக்கம் திருப்ப வேண்டிய? இல்ல, நான் என்ன சொல்றேன், இதுவே ஒரு அபத்தமான வாதம். ஒன்று சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர, அரசியல் சூழல்ல அதை யார் கொண்டு வந்தாங்கிறது ரெண்டாவது. சரி, ஓகே, அவங்க கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அது தவறுன்னு தெரிந்த பிறகு பாரதிய ஜனதா அதுல என்ன ஆக்ஷன் எடுக்குதுங்கிறதானே முக்கியம். போராட்டத்தை தொடர்ந்து நீட் தேர்வு தமிழக அரசோடது அப்படின்னு இந்த அரசுல சொல்லிட்டு, ஆனா இவங்க சைடுல இருந்து அழுத்தமான குரல் பதிவு செய்யப்படலையோ? இல்ல, நிச்சயமா அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அது அழுத்தமான குரல் பதிவு செய்யப்படலை. ஏன்னா பொதுவா வந்து ஒன்றிய அரசின் கையில தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாநில அரசு நழுவக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க போராடுங்கன்னு சொல்றேன், நீங்க போராட்டத்துக்கு வாங்க. ஏன் ஒரு மாநில அரசு வந்து தெருவில் வந்து போராடினா அது இன்னும் வீரியம் அடைன்னு சொல்றேன். இந்திய எதிர்ப்புலையோ ஈழ போராட்டத்தில் இது நடந்திருக்கு, ஈழ போராட்ட நேரத்தில் இது நடந்திருக்கு. அதனால நீங்க ஒரு அரசாக, நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன விதமான வலிமையான குரலை முன்வைக்கிறோமோ, ஆளுங்கட்சியாக மாறும்போதும் எதிர்ப்புணர்ச்சியில அதே குரலை முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து பாசிபிள் இன்பாசிபிள் பத்தி நம்ம வெறுமனே விவாதங்களை முன்வைக்கிறது வந்து அது பின்வாங்க நழுவுற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதனால வந்து நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக தெருவில் இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து நின்று போராடட்டும்னு சொல்றேன். ஒட்டுமொத்தமா கல்வி வந்து மானிய பட்டியலில் மாற்றப்படுவதாக இருக்கட்டும், கல்வியை பொதுச்சொத்தாக மாற்றம் நிறைய இந்த நீட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே முன்வைத்து மாநில அரசு தெருவில் இறங்கி போராடட்டும், அந்த அழுத்தத்தை இன்னும் கொடுக்கட்டும். அது மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு வந்து தீவிரமான அழுத்தத்தை கொடுக்கட்டும் நான் நினைக்கிறேன்.